தற்போது ஒரு மிக முக்கியமான செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் பல பரபரப்பு நிகழ்வுகள் அரங்கேறி வரும் இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் விஜய் விவசாயிகளுக்கு ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்தது போல அதிரடியாக ஜாக்பாட் அறிவிப்பு, இன்ப வெள்ளத்தை பாய்ச்சும் வகையில் ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். விவசாயிகளுக்கு 50,000 வகை கூட்டுறவு வங்கிகளில் கடன் வாங்கிய விவசாயிகளின் கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என அறிவித்திருக்கிறார். ஆனால் இது குறு விவசாயிகளுக்கு, அதாவது விவசாயிகளை 3 வகையாக பிரித்திருக்கிறார்கள். குறு விவசாயிகள், சிறு விவசாயிகள், பெரும் விவசாயிகள் என 3 வகையாக பிரித்திருக்கிறார்கள். இதில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்திருக்கிறார், அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இன்று தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் வினோத், அதே போன்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ், அதே போன்று நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சரான மரிய வில்சன் ஆகியோருடன் கலந்து ஆலோசித்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. அதே போன்று இந்த முழு தொகையும் எந்த நாளிலிருந்து தேதியிட்டு என்றால் 1/5/2005 கடந்த ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த ஆண்டு 28/2/26, அதாவது பிப்ரவரி 28ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வரை கடந்த அந்த ஓராண்டு காலத்திலே பயிர்க்கடனை பெற்றவர்களுக்கு கீழ்கண்டவாறு தள்ளுபடி செய்யப்படுகிறது என அறிவித்து அந்த அட்டவணையை வெளியிட்டிருக்கிறார்கள். குறு விவசாயிகள் 50,000 ரூபாய் வரை வாங்கியிருந்தால் கடன் தொகை முழுவதும் 100% தள்ளுபடி செய்யப்படுகிறது. சிறு விவசாயிகளை பொறுத்தமட்டிலே 50,000 ரூபாய் வாங்கியிருந்தால் அவர்கள் கடன் தொகையில 50%, அதாவது 25,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படுகிறது. சிறு விவசாயிகள் 50,000 60,000 வரை வாங்கியிருந்தால் அவர்களுக்கு 40,000 தள்ளுபடி. இதே தொகையில் 50,000 60,000 சிறு விவசாயிகள் வாங்கியிருந்தால் அவர்களுக்கு 20,000 தள்ளுபடி. அதே போன்று குறு விவசாயிகளுக்கு 60,000 70,000 வாங்கியிருந்தால் 30,000 தள்ளுபடி. இதே சிறு விவசாயிகள் என்றால் 15,000 தள்ளுபடி, 70,000 80,000 20,000 என ஒவ்வொன்றாக வருகிறது. 1 லட்சத்திற்கு மேல் என்றால் 1 லட்சத்திற்கு மேல் கடன் வாங்கி இருந்தால், கூட்டுறவு வங்கிகளில் 1 லட்சத்திற்கு மேல் கடன் வாங்கி இருந்தால் சிறு விவசாயியாக இருந்தாலும் 5,000 ரூபாய் தள்ளுபடி, குறு விவசாயியாக இருந்தாலும் 5,000 ரூபாய் தள்ளுபடி, பெரும் விவசாயியாக இருந்தாலும் இதர பெரு விவசாயிகளுக்கும் 5,000 ரூபாய் தள்ளுபடி என ஒட்டுமொத்தமாக 1 லட்சத்திற்கு மேல் வாங்கியிருந்த அனைத்து விவசாயிகளுக்கும் கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்கியிருந்தால் 5,000 ரூபாய் தள்ளுபடி என்றும் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி எதிர்வரும் சாகுபடி பருவத்திற்கு கடன் பெற விரும்பும் விவசாயிகளுக்கு பெருமளவில் பயன் தரும் என முதலமைச்சர் விஜய் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் 1/5/2025 முதல் 28/2/2026 வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14,22,555, மீண்டும் சொல்கிறேன், 14,22,555 விவசாயிகள் பயனடைவார்கள் என்று சொல்லியுள்ள முதலமைச்சர் விஜய், இதனால் அரசுக்கு 2,044 கோடி ரூபாய் 46 லட்சம் கூடுதல் செலவினம் ஏற்படும் என்று தன்னுடைய அதிகாரப்பூர்வ செய்தியிலே தெரிவித்திருக்கிறார். எனவே பயிர்க்கடன் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்தது போல குறு விவசாயிகளுக்கு 50,000 வரை வாங்கியிருந்தால் முழுமையாக 50,000 ரத்து செய்யப்படுகிறது, அது தள்ளுபடி செய்யப்படுகிறது. சிறு விவசாயிகளுக்கு சற்று குறைவு 50% என்ற வகையிலே தள்ளுபடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 லட்சத்திற்கு மேல் வாங்கியுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள கடன்களுக்கு 5,000 ரூபாய் ரத்து செய்யப்படும். சிறு குறு பெரும் விவசாயிகள் என அனைவருக்கும் என்ற வகையிலே அதிரடியான ஒரு அறிவிப்பை, ஜாக்பாட் அறிவிப்பு, விவசாயிகளுக்கு இன்ப வெள்ளத்தை தருகின்ற ஒரு அறிவிப்பினை இன்ப அதிர்ச்சியாக கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய் என்பதுதான் தற்போது மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது நேயர்களே.